அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது budding and fragmentation. First budding பத்தி பார்க்கலாம். budding முகிழ்தல் அல்லது மொட்டு விடுதல் அப்படினு அர்த்தம். Parent body produces one or more buds and each bud grows into a young one. Parent bodyல ஒண்ணு இல்லனா அதற்கு மேற்பட்ட buds வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பட்டுமே ஒரு young one produce பண்ணும். The buds separate from the parent to lead a normal life. ஒவ்வொரு பட்டுமே வளர்ந்ததுக்கு அப்புறமா parent கிட்டேந்து பிரிஞ்சு போய் அது தனியா individual life லீட் பண்ண ஆரம்பிக்கும். In sponges, the buds constrict and detach from the parent body and the bud develops into a new sponge. Spongesல அந்த budding எப்படி நடக்குது அப்படினா அந்த bud டெவலப் ஆனதுக்கு அப்புறமா நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா அதனுடைய பேஸ்ல ஒரு சின்னதா குறுக்கம் ஏற்பட்டு ஒரு சுருக்கம் ஏற்பட்டு அது பேரண்ட் கிட்டேந்து தனியா பிரிஞ்சு போயிட்டு ஒரு புது உயிரியா வளர ஆரம்பிக்கும். ஒரு புது ஸ்பாஞ்சஸா வளர ஆரம்பிக்கும். There are two types of budding, exogenous budding and endogenous budding. Exogenous, exo அப்படினா outside. Bud outside of the parentல டெவலப் ஆனுச்சுன்னா அதுக்கு பேரு exogenous budding. Example hydra. Endogenous budding. Endo means inside. Buds develop ஆகிறது inside of the parentல develop ஆனுச்சுன்னா அதுக்கு பேரு endogenous budding. Example noctiluca and sponges. இப்போ exogenous budding பத்தி பார்க்கலாம். இந்த exogenous budding ஹைட்ரால தான் நடக்குது. இதுல buds எல்லாமே outside of the bodyல வந்தா develop ஆகும். When food is plenty, the ectoderm cells increase in hydra and form a small elevation on the body surface. உணவு அதிக அளவுக்கு கிடைக்கும்போது ஹைட்ராவுடைய எக்டோடர்ம் செல்ஸ் வந்து சைஸ்ல வந்து நம்பர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு சின்னதா புடைப்பு வந்து ஏற்படும் அந்த பாடி சர்ஃபேஸ்ல. எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் ஆர் pushed out to form the bud. ஸோ அந்த புடைப்புக்குள்ள எக்டோடர்மும் எண்டோடர்மும் செல்ஸும் வந்து உள்ள போகும். The bud contains an interior lumen in continuation with the parent's gastrovascular cavity. ஸோ அப்போ அந்த பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது பேரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியும் இந்த பட்டுக்குள்ள போகும். The bud enlarges, develops a mouth and a circle of tentacles at its free end. ஸோ அந்த பட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது என்லார்ஜ் ஆகி சைஸில் என்லார்ஜ் ஆகும்போது அதனுடைய ஃப்ரீ எண்டில் மவுத்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அதை சுற்றியும் டெண்டக்கிள்ஸ் டெவலப் ஆகும். When fully grown, the bud constricts at the base and finally separates from the parent body and leads an independent life. ஸோ இந்த பட் கம்ப்ளீட்டாக நல்ல வெல் க்ரோனாக ஆனதுக்கு அப்புறமா அதனுடைய பேஸ் பகுதி அதனுடைய அடிப்பகுதியில் ஒரு சின்னதாக சுருக்கம் ஏற்பட்டு அது பேரண்ட் கிட்டேருந்து தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ தனியாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இண்டிபெண்ட் லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் எக்ஸோஜினஸ் பட்டிங் ஹைட்ரால நடக்குது. நெக்ஸ்ட் எண்டோஜினஸ் பட்டிங். இந்த எண்டோஜினஸ் பட்டிங் நாக்டிலுகா அண்ட் ஸ்பாஞ்சஸ்ல எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாக்டிலுகால. In Noctiluca, hundreds of buds are formed inside the cytoplasm and many remain within the body of the parent. Noctiluca அப்படிங்கிறது இது ஒரு புரோட்டோசோவா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இதோட சைட்டோபிளாசம்குள்ள hundreds of buds வந்து ஃபார்ம் ஆகி பேரண்ட் பாடிக்குள்ளேயே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் இந்த டைப்புக்கு பேர் எண்டோஜினஸ் பட்டிங். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ்ல ஜெமியூல்ஸ்ங்கிற இன்டர்னல் பட்ஸ் மூலமா யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. In freshwater sponges and in some marine sponges, a regular and peculiar mode of asexual reproduction occurs by internal buds called gemmules are seen. அதாவது ஒரு சில freshwater மற்றும் marine spongesல சீரான ஒரு தனித்துவமான asexual reproduction இந்த internal buds ஆன gemmules மூலமா நடக்குது. A completely grown gemmule is a hard ball consisting of an internal mass of food-laden arcuocytes. நல்ல வளர்ந்து மெச்சூரான ஒரு ஜெமியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ட் பால் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள உணவுப் பொருட்களை தாங்கிய ஆர்கியோசைட்ஸ்ங்கிற செல்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த ஆர்கியோசைட்ஸ் வந்து ஒரு ஃபுல் இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது.
During unfavorable conditions, the sponge disintegrates, but the gemule can withstand adverse conditions. அதாவது சாதகமான சூழ்நிலை இல்லாத போது இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழிய ஆரம்பிச்சிடும். பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெம்யூல் அதை எல்லாத்தையுமே தாங்கி நிற்கக்கூடியது. When conditions become favorable, the gemmules begin to hatch. இப்போ சாதகமான சூழ்நிலை வரும்போது ஜெம்யூல்ஸ் வந்து ஹேட்ச் ஆகி புதுசாக யங் ஒன்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கும், புது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். Fragmentation. Parent body breaks into fragments and each of the fragment has the potential to develop into a new individual. இதில் parent body break ஆகி துண்டு துண்டாகி ஒவ்வொரு துண்டுமே ஒரு புது உயிரியை தோற்றுவிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கும். Fragmentation or pedal laceration occurs in many genera of sea anemones. அதாவது கடற்சாமந்தி வகைகளில் இந்த fragmentation அதிக அளவுக்கு நடக்குது. Lobes are constricted off from the pedal disc and each of the lobe grows mesenteries and tentacles to form a new sea anemone. இந்த கடற்சாமந்தியோடைய அடிப்பகுதி, அதாவது sea anemoneுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுருக்கங்கள் ஏற்பட்டு அந்த அடிப்பகுதி துண்டு துண்டாகும். ஒவ்வொரு துண்டு பகுதியுமே மீசென்ட்ரீஸ் அப்படின்னு வளரக்கூடிய டிஷ்யூஸை வந்து டெவலப் பண்ணிக்கும். அதை தொடர்ந்து டெண்டக்கிள்ஸையும் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு புதிய sea anemone உருவாக்கும். Fragmentation in tapeworm. Tapewormல இந்த fragmentation எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். In the Taeniasolium, the gravid progladids are the oldest at the posterior end of the strobila. அதாவது tapeworm உடைய posterior partல தான், பின்பகுதியில் தான் முதிர்ந்த progladids எல்லாமே இருக்கும். The gravid progladids are regularly cut off either singly or in groups from the posterior end by a process called apolysis. ஸோ இந்த டேப்வார்மில் அப்போலைசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக போஸ்டீரியர்லேருந்து ஒவ்வொன்றாகவோ தனித்தனியாகவோ இல்லைன்னா குரூப்பாகவோ இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸுங்கிறது உடஞ்சிக்கிட்டே வரும், துண்டாகிட்டே வரும். திஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் சின்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபரிங் த டெவலப்டு எம்ப்ரியோஸ் ஃப்ரம் த ப்ரைமரி ஹோஸ்ட் டு ஃபைண்ட் எ செகண்டரி ஹோஸ்ட். ஸோ இந்த டீனியாசோலியமில் இந்த அப்போலைசிஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ப்ரோக்ளாடிடில் இருக்கக்கூடிய டெவலப்டு எம்ப்ரியோஸ் ப்ரைமரி ஹோஸ்ட்லேருந்து செகண்டரி ஹோஸ்டான பிக்கை ரீச் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.